அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்றைய தேதி 22/2/2021. நாளைய தேதி 23/2/2021 முதல் இந்தியாவுக்கு புதிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அமலுக்கு வருகிறது. அதன் அடிப்படையில் நியூ டெல்லி ஏர்போர்ட் டாட் ஐஎன்னுக்கு கேள்வி கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் கேள்வி கேட்டிருக்கும் போது பிசிஆர் டெஸ்ட்டு குழந்தைகளுக்கும் கிட்ஸுக்கும் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பிசிஆர் கோவிட் டெஸ்ட் மேண்டேட்டரி ஃபார் கிட்ஸ் ஃபார் ஆல் ஏஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி இன்ஃபேன்ஸுக்கெலாம் தேவையில்லைன்னு சொல்லி அறிவிப்பு இருந்தது. பட் இப்போதைக்கு உள்ள தகவல் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து விதமான ஏஜ் உள்ள குழந்தைகளுக்கும் அனைவருக்குமே பிசிஆர் கோவிட் டெஸ்ட் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ஒன்லி டெத்து கேசஸ், எமர்ஜென்சி டெத்து கேசஸ்க்கு ரிட்டர்ன் வர்றவங்களுக்கு மட்டும் பிசிஆர் டெஸ்ட் எக்ஸப்ஷன். அது அவங்க ஏற்கனவே நியூ டெல்லி ஏர்போர்ட் டாட் ஐஎனில் அவங்க ஏர் சுவிதா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அந்த எக்ஸப்ஷனில் அவங்க எக்ஸப்ஷன் டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க அதில் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பிசிஆர் டெஸ்ட்டு அந்த சம்மந்தமான தகவல். ஸோ மேலதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆல் பேசஞ்சர்ஸ் கண்டிப்பாக பிசிஆர் கோவிட் டெஸ்ட் 72 ஹவர்ஸ் வேலிடிட்டி உள்ள பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் கையில் வச்சுருக்கணும். ஏர் சுவிதா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடுக்கு செல்லக்கூடியவர்கள் தமிழ்நாடு இ பாஸ் வச்சுருக்கணும். மேலதிகமாக உங்களுக்குள்ளே டிக்கெட்டையும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிங்க போர்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.